வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் பல மாதங்களாக நீடித்து வந்த பதற்றம் தற்போது ஒட்டுமொத்த உலகையுமே சாம்பலாக்கக்கூடிய ஒரு பேரழிவு போராக அதிகாரப்பூர்வமாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் சென்ட்கோம் படைகள் நடத்திய அசுர வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்காவுடன் தான் முழு அளவிலான போரில் இருப்பதாக ஈரான் சர்வதேச அரங்கில் அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்துள்ளது. இதன் முதல் கட்டமாக உலகளாவிய எரிசக்தி போக்குவரத்தின் உயர் நாடியாக விளங்கும் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் முற்றிலும் முடக்கியுள்ளது. போரின் எதிரொலியாக அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கேலனுக்கு $4 கடந்து நுகர்வோர் தலையில் இடியாய் இறங்கியுள்ளது. மத்திய கிழக்கு போருக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது அதிரடியாக 50% புதிய வர்த்தக வரியை விதித்து வட அமெரிக்காவில் மாபெரும் பொருளாதார போரை தொடங்கியுள்ளார். இதற்கு கனடிய பிரதமர் விடுத்துள்ள அசுர எச்சரிக்கை மற்றும் ஏமனின் ஹவுதிகள் சவுதிக்கு எதிராக அறிவித்துள்ள கடல் வழி முற்றுகையின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில் பல மாதங்களாக நீடித்து வந்த பதற்றம் தற்போது ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கும் ஒரு பேரழிவு போராக அதிகாரப்பூர்வமாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் கடுமையான புதிய அசுர இராணுவ தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவுடன் தான் இப்போது முழு அளவிலான போரில் இருப்பதாக ஈரான் சர்வதேச அரங்கில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதால் அமெரிக்க ஈரான் மோதல் அதன் இறுதி உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவின் மத்திய கட்டளையகம் மற்றும் பென்டகன் வட்டாரங்கள் வெளியிட்டுள்ள அவசர போர் விவரங்களின்படி உலகளாவிய எரிசக்தி போக்குவரத்தின் உயிர்நாடியாக விளங்கும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை முற்றிலும் சீர்குலைப்பதில் ஈடுபட்டுள்ள ஈரானிய இராணுவ உள்கட்டமைப்புகள் மற்றும் கடற்படை சொத்துக்களை குறிவைத்து அமெரிக்க சென்ட்காம் படைகள் அசுர வான்வழி மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. ஈரானின் கடலோர ஏவுகணை தளங்கள் மற்றும் அதிவேக தாக்குதல் படகுகள் மீது அமெரிக்கா போர் விமானங்கள் குண்டுகளை வீசி அழித்து வரும் நிலையில் ஈரான் தனது முழு ராணுவ பலத்தையும் அமெரிக்காவிற்கு எதிராக திருப்பியுள்ளதாக பிரகடனப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் நேரடி போர் மூண்டு வளைகுடாவை போர்க்களமாக மாறியுள்ள நிலையில் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவிற்கு எதிராக ஒரு புதிய அசுர கடல் வழி முற்றுகையை பிரகடனப்படுத்தி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர். சவுதி அரேபியாவுக்கு எதிராக இந்த அதிரடி கடல் வழி முற்றுகையை அறிவித்த ஏமன் ஹவுதிகளின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் தங்களின் பலத்தை காட்டுவதற்காக தலைநகர் சனாவில் பெருந்திரளாக திரண்டு தங்களின் அசைக்க முடியாத ஆதரவை பிரகடனப்படுத்தியுள்ளனர். தலைநகர் சனாவின் வரலாற்று சிறப்புமிக்க சபீன் சதுக்கத்தில் திரண்டிருந்த ஹவுதி ஆதரவாளர்கள் சர்வதேச ஊடகங்களிடம் விடுத்த நேரடி பிரகடனங்களின்படி சபீன் சதுக்கத்தில் திரண்டிருந்த முஜூப் அல் புலைஹி செய்தியாளரிடம் பேசுகையில் ஜெர்மன் மீது சவுதி அரேபியா பல ஆண்டுகளாக விதித்து வரும் முற்றுகைக்கு கடுமையான பதிலடியாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். சவுதியின் ஆக்கிரமிப்பு மற்றும் அதன் முற்றுகைக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த முடிவு விவேகமானது. அவர்கள் 12 ஆண்டுகளாக எங்களை முற்றுகையிட்டுள்ளனர். எனவே நாங்கள் அவர்களிடம் சொல்கிறோம், முற்றுகைக்கு முற்றுகை, விமான நிலையங்களுக்கு விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு துறைமுகங்கள் என்று அவர் ரெய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் ஆவேசமாக தெரிவித்தார். மற்றொரு ஹவுதி ஆதரவாளரான அப்துல்லா அல் அசௌலி பேசுகையில் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை மீண்டும் திறக்குமாறு ஜெர்மன் மக்கள் மீண்டும் மீண்டும் கோரிக்கை விடுத்ததாகவும் சவுதி கேட்காததால் இந்த பதிலுக்கு முற்றுகை என்ற அதிரடி முடிவு எடுக்கப்பட்டதாக கூறி தங்களின் ஆயுதப்படைகளை முழுமையாக ஆதரிப்பதாக குறிப்பிட்டார். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் இந்த அசுர கடல்வழி முற்றுகை பிரகடனத்தை சவுதி அரேபியா அரசு கடுமையாக கண்டித்துள்ளதுடன் ஜெர்மன் மக்கள் மீது முற்றுகையிடப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் முற்றிலுமாக மறுத்துள்ளது. சவுதி வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி சகோதரத்துவ ஜெர்மன் மக்களின் துன்பத்தை தணிப்பதற்காக சவுதி அரேபியா சட்டப்பூர்வமான ஜெர்மன் அரசாங்கத்துடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றியுள்ளது. இதில் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வது, ஜெர்மன் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு நிதி ஆதரவளிப்பது மற்றும் மின் நிலையங்களை இயக்குவதற்கு பெட்ரோலிய பொருட்களை தடையின்றி வழங்குவது ஆகியவை அடங்கும். மேலும் 2026ஆம் ஆண்டின் முதல் பாதையில் மட்டும் வடக்கு ஜெர்மனில் உள்ள ஹொடைடா, அஸ் சாலிஃப் மற்றும் ராசீசா துறைமுகங்களுக்கு உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய சரக்குகள், எரிபொருள் மற்றும் கட்டுமான பொருட்களை ஏற்றி செல்லும் 300க்கும் மேற்பட்ட அசுர கப்பல்கள் தடையின்றி வந்து சேர்ந்துள்ளன என அதிகாரப்பூர்வ தரவுகளையும் சவுதி அரேபியா வெளியிட்டுள்ளது.
அமெரிக்கா ஈரான் மீதான தனது அசுர வான்வழி தாக்குதல்களை அதிதீவிரமாக அதிகரித்து வரும் வேளையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் தெஹ்ரானின் தந்திரோபாயம் சர்வதேச ராணுவ வியூகவாதிகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் தனது கடற்கரைக்கு மிக அருகில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க கடற்படை சொத்துகள் மற்றும் இஸ்ரேல் மீதான நேரடி தாக்குதல்களை வேண்டுமென்றே தவிர்த்து வளைகுடா நாடுகள் மற்றும் ஜோர்டான் முழுவதும் உள்ள ராணுவ மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து அசுர குண்டுவீச்சுகளை நிகழ்த்தி வருகிறது. போரின் வீச்சை உலகளாவிய அளவில் கட்டுக்கடங்காமல் விரிவுபடுத்தாமல் அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு உள்நாட்டிலும் சர்வதேச அரங்கிலும் கடுமையான அழுத்தத்தை உருவாக்குவதே இந்த உத்தியின் முதன்மை நோக்கம் என்று சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வாஷிங்டன் நிர்வாகம் ஈரானில் உள்ள ரயில் நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் மற்றும் மிக முக்கிய குடிநீர் உள்கட்டமைப்புகள் மீது கொடூரமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதற்கு பழிவாங்கும் விதமாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள பொதுமக்கள் விமான நிலையங்கள், நீர் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் போன்ற முக்கிய உள்கட்டமைப்புகளை ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் நசுக்கி பதிலடி கொடுத்துள்ளது. ஈரானின் இந்த தாக்குதல் உத்தியில் மிக தெளிவான ராணுவ தர்க்கம் இருப்பதாக பாதுகாப்பு விவகார ஆய்வாளர்கள் விவரிக்கின்றனர். ஓய்வு பெற்ற லெபனான் பிரிகேடியர் ஜெனரலும் ராணுவ ஆய்வாளருமான எலியாஸ் ஹன்னா தெரிவிக்கையில், அமெரிக்க கடற்படை சொத்துக்களை ஈரான் நேரடியாக குறிவைத்தால் அது அமெரிக்காவிடமிருந்து ஒட்டுமொத்த ஈரானையும் தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு பேரழிவுகரமான பதிலடியை கொண்டுவரும். மற்றொன்று, கடற்படை சொத்துக்களை குறிவைப்பது ராணுவ ரீதியாக மிகவும் கடினமானது. ஏனெனில் அவை அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளால் பல அடுக்கு அரண்களுடன் பாதுகாக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் இடையே வெடித்துள்ள முழு அளவிலான நேரடி போர் தற்போது அமெரிக்க உள்நாட்டு பொருளாதாரத்தையும் நுகர்வோரையும் மிக கொடூரமாக பாதிக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பரஸ்பரம் அசுர ஏவுகணை மற்றும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதால் அமெரிக்காவில் பெட்ரோல் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக AP செய்தி நிறுவனம் அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் பிரபல அமெரிக்கன் ஆட்டோமொபைல் அசோசியேஷன் அமைப்பின் அதிகாரப்பூர்வ தரவுகளை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ள விவரங்களின்படி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அமெரிக்காவில் ஒரு கேலன் பெட்ரோலின் தேசிய சராசரி விலை $3.14 மட்டுமே இருந்தது. ஆனால் தற்போதைய வளைகுடா போர் சூழலால் அது அசுர வேகத்தில் மீண்டும் $4 உயர்ந்து நுகர்வோர் தலையில் இடியாய் இறங்கியுள்ளது. இது நாடு தழுவிய ஒட்டுமொத்த சராசரி மட்டுமே என்பதால் அமெரிக்காவின் பல முக்கிய மாநிலங்கள் உள்ள ஓட்டுநர்கள் ஏற்கனவே ஒரு கேலனுக்கு $4க்கும் அதிகமாக செலுத்தி எரிபொருள் நிரப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். உள்ளூர் எரிபொருள் விநியோக தட்டுப்பாடு மற்றும் மாநில வரிகளை பொறுத்து பிராந்திய விலைகள் மேலும் மாறுபடுகின்றன. அமெரிக்க கச்சா எண்ணெய் இருப்பு சரிந்து வரும் வேளையில் கடந்த சில மாதங்களாக அமெரிக்க சந்தையில் பெட்ரோல் விலை சந்தித்த கடுமையான அதிரடி மாற்றங்களின்படி கடந்த மே மாதத்தில் அமெரிக்காவில் பெட்ரோல் விலை ஒரு கேலனுக்கு $4.50க்கும் அதிகமாக உயர்ந்து கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அசுர உச்சத்தை எட்டி சாதனை படைத்தது. இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் தற்காலிகமாக விலை குறைந்து தேசிய சராசரி விலை ஒரு கேலனுக்கு $3.79 என்ற குறைந்த நிலைக்கு சரிந்தது. ஆனால் ஈரான் அணு உலை தாக்குதல் மற்றும் முழு அளவிலான போர் பிரகடனத்தை தொடர்ந்து தற்போது மீண்டும் $4 என்ற அபாயகரமான எல்லையை தாண்டியுள்ளது. வட அமெரிக்க அண்டை நாடுகளுக்கு இடையே தற்போது ஒரு புதிய அசுர வர்த்தக போர் அதிகாரப்பூர்வமாக வெடித்து உலக பொருளாதாரத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வாகனங்கள், பால் பொருட்கள் மற்றும் மதுபானம் தொடர்பான நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளில் ஓட்டாவா நிர்வாகம் ஈடுபடுவதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல தரப்பட்ட கனடிய இறக்குமதிகள் மீது 50% வரையிலான அதிரடி புதிய வரிகளை அறிவித்துள்ளார். வாஷிங்டனில் இருந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள இந்த அதிரடி பொருளாதார பிரகடனம் இரு வட அமெரிக்க அண்டை நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர மற்றும் வர்த்தக உறவுகளை பெருமளவில் அடியோடு சிதைப்பதை குறிக்கிறது. கனடா தனது வாகன உற்பத்தி துறை, பால் பண்ணை தொழில் மற்றும் மதுபான ஏற்றுமதிகளில் அமெரிக்க சந்தைக்கு எதிரான பாரபட்சமான கொள்கைகளை கையாள்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த 50% அசுர வரி விதிப்பு காரணமாக வட அமெரிக்கா விநியோக சங்கிலி முற்றிலும் சீர்குலைந்து வாகன உதிரி பாகங்கள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் இரு நாடுகளிலும் விண்ணை தொடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதிபர் டிரம்பின் இந்த தன்னிச்சையான பொருளாதார தாக்குதல் கனடிய பிரதமர் மார்க் கார்னியிடம் இருந்து மிக கடுமையான மற்றும் அசுர எதிர்வினையை தூண்டியுள்ளது. ஓட்டாவா பிரதமர் அலுவலக அவசர அறிக்கையின்படி அமெரிக்காவின் இந்த 50%
வரி விதிப்பு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பொருளாதார அச்சுறுத்தலாகும். கனடாவின் இறையாண்மை மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க ஓட்டாவா நிர்வாகம் தகுந்த பதிலடி நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வளைகுடா போரின் அலைகள் உலகையே உலுக்கி வரும் வேளையில் ஐரோப்பிய போர் முனையில் ரஷ்யாவின் இதய பகுதியான மாஸ்கோவை உக்ரைன் ராணுவம் தனது அசுர வான்வெளி தாக்குதல்களால் முற்றிலும் அதிர வைத்துள்ளது. உக்ரைனின் தொலைதூர ஆளில்லா விமானங்களின் ஒரு பெரும் தாக்குதல் அலை ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோ பிராந்தியத்தை குறிவைத்து மிக கொடூரமாக நடத்தப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான குடியிருப்பு கட்டடங்கள், பொது உள்கட்டமைப்புகள் மற்றும் முக்கிய தொழில்துறை மையங்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. மாஸ்கோவிற்கும் கீவிற்கும் இடையே தொடர்ச்சியாக நடைபெறும் மிக தீவிரமான எல்லை தாண்டிய பதிலடி தாக்குதல்களுக்கு மத்தியில் இந்த முன்னபோதும் இல்லாத தாக்குதல் அரங்கேறியுள்ளது. இந்த அசுர ட்ரோன் தாக்குதல் அலையை தொடர்ந்து மாஸ்கோ வான்வெளியில் பறக்கவிருந்த டஜன் கணக்கான வணிக மற்றும் இராணுவ விமானங்கள் அவசரமாக ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகளால் இடைமறிக்கப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் முக்கிய பொது உள்கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்பட்டதால் இந்த கொடூர தாக்குதலில் பலர் படுகாயமடைந்துள்ளதாக முதற்கட்ட அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் இந்த காணொளியானது நிறைவு பெறுகின்றது. இந்த காணொளி குறித்து உங்களுடைய கருத்தை எங்களுடைய கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.